ஹலோ குட்டீஸ், இன்னைக்கான கதை பார்க்கலாமா? எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு பெரிய புல்வெளியில் ஒரு எறும்பு மற்றும் ஒரு வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தன. வெயில் காலம் தொடங்கியதும் எறும்பு தினமும் கடுமையாக உழைத்து தானியங்களை சேகரித்து தன் கூண்டில் சேமித்து வைத்தது. அதே நேரத்தில் வெட்டுக்கிளி என்ன செஞ்சது தெரியுமா? இப்போ வெயில் காலம்தானே, இப்போ எதுக்கு தானியத்தெல்லாம் சேகரிக்கணும்னு பாடி நடனம் ஆடி மகிழ்ச்சியாக நேரத்தை கழிச்சிச்சு. எறும்பு ஒரு நாள் வெட்டுக்கிளி கிட்ட சொல்லிச்சு, வெட்டுக்கிளி, குளிர்காலம் வரப்போகுது, இப்போவே உணவை சேகரித்தா நல்லதுன்னு. அதுக்கு வெட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. காலம் சென்றது, குளிர்காலம் வந்தது. புல்வெளி முழுவதும் பனி, எங்கேயுமே உணவு கிடைக்கல. பசியில் தவிச்ச வெட்டுக்கிளி இறுதியில் எறும்போட வீட்டுக்கே போச்சு. எறும்பு, எனக்கு கொஞ்சம் உணவு தருவாயான்னு தயங்கியபடி கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொல்லுச்சு, நான் உழைச்சி சேகரித்தது தான் இது. அந்த நேரத்தில் நீ உழைக்காம விளையாடிக்கிட்டு இருந்த, இனிமே உழைப்போட மதிப்பை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சிறிது உணவை உதவியாக கொடுத்துச்சு. அந்த நாளில் இருந்து வெட்டுக்கிளி உழைப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து எறும்பை போல உழைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கதையில் நம்ம கற்றுக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, இன்றைய உழைப்பு தான் நாளைய பாதுகாப்பு. வேலை செய்யும் பழக்கம் வாழ்க்கையை காக்கும்.